என்ன நீ ஆன்சர் யோசிச்சியா இல்லையா? இல்லப்பா, சுத்தமா புரியவே மாட்டேங்குது. சின்ன சின்ன அறைகள் உண்டு, சித்திரம் இல்லை. சித்திரம்னா பெயிண்டிங் தானே? ரெனி, இது என்ன சவுண்டு? ஒரு மாதிரி காது கொயின்னு கேக்குது. இது என்னவா இருக்கும்? ஓ, ஹனிபீயா? ரெனி இங்க பாரு, எவ்வளோ பெரிய தேன் கூடு இங்க இருக்கு. நிறைய ஹனிபீஸ் இருக்கும்ல. இன்னைக்கு பாரு, 1 2 தான் இருக்கு. மினி, இந்த ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொரு தேனி இருக்கும். அவ்வளோ தேனி இருக்கும் தெரியுமா? இது இப்போ தேன் எடுக்கிறதுக்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன். மினி, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம கேட்ட கொஸ்டின்ல நிறைய ரூம்ஸ் இருக்கும்ல. இந்த ஹனிபீயோட நெஸ்ட் இருக்கு பாரு, அந்த தேன் கூடு, அதுலேயும் நிறைய ரூம்ஸ் இருக்கும். அப்புறம் தேனி இருக்குல்ல, அதுவும் ஆயிரக்கணக்கில் இருக்கும்ல. அப்போ ஏன் இதுக்கு ஆன்சர் தேன் கூடா இருக்கக்கூடாது? இதோட ஆன்சர் கண்டிப்பா தேன் கூட தான் பார்க்கணும். வா நம்ம போலாம். லக்ஷு, நம்ம பின்னாடியே வரேன்னு சொன்னாங்கல்ல, இன்னும் ஆளை காணா. மிடிரணிக்கா எங்க தான் போனாங்கன்னு தெரியல. சரி வாப்பா, நம்ம முன்னாடி போறோம். இந்த பால் வேற நம்ம பின்னாடியே வந்துகிட்டே இருக்கு. ஸ்னோமேன், நாங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த क्वेश्चनல சின்ன சின்ன அறைகள் உண்டு அப்படினு சொல்லிருக்கீங்களா? அதுல தேன் கூடு தானே? தேன் கூட்டுல தான் நிறைய ரூம்ஸ் இருக்கும். சிறந்த அழகு கொண்டிருக்கும், ஆனா சித்திரம் இல்ல. தேன் கூடு ரொம்ப கியூட்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் காவலுக்கு 1000 வீரர்கள், அது தேனீக்கள். நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் தேன் கூடு தான். ஸ்னோமேன், என்ன கரெக்ட் தானே? நீங்க சொன்னது சரியான பதில். நீங்க சாண்டாவை கூப்பிட போலாம். நாங்க சாண்டாவை கூப்பிட போறோம். ரெனி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவே. அந்த ஆன்ட்டி சொன்னாங்கல்ல, வழியில பாக்குற எந்த திங்ஸா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகலான்னு. நம்ம இந்த பால்ஸ் கலெக்ட் பண்ணலாம்ப்பா. இந்தப்பா, இந்த பாஸ்கெட்ல இந்த பால்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போட்டு போவோம். எதுக்குனாலும் யூஸ் ஆகும். மினி சொல்ற, இந்த பால்ஸ் எப்படி யூஸ் ஆகும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நீ கலெக்ட் பண்றதுனா கலெக்ட் பண்ணு, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். சரி ரெனி, அப்போ நீ முன்னாடி போ. எப்படினாலும் நான் அந்த பால்ஸ்லாம் எடுத்துட்டு தான் வருவேன். இதுல என்னென்ன பால்ஸ் இருக்கு? வாவ், சில்வர் கலர்லலாம் பால்ஸ் இருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த பால் எடுக்கலாம். ஓ மை காட், இங்க பாரு எவ்வளவு ஹைட்டா இருக்கு. ரெனி, இந்த பால் எடுக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. ரெனி, இந்த வயலட் சில்வர் பால்லாம் கீழே இருந்துச்சு, நான் எடுத்துட்டேன். அந்த மேல இருக்க பால் மட்டும் எடுக்கணும். மினி, கொஞ்சம் கீழே பாத்தியா? எவ்வளவு பெரிய தேன் கூடு இருக்கு. ஆமா, இந்த ஹனி பீஸ்லாம் கடிச்சிச்சுனா மூஞ்சி பனியார மாதிரி வீங்கிரும்ல. அதான் சொல்றேன், இந்த பால் பறக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பேசாம கிளம்புவோம். முன் வச்ச கால பின் வைக்க மாட்டா இந்த மினி. நான் சொன்னதுதான். நான் உன்னை தூக்குறேன், நீ அப்படியே அந்த பாலை எடு. ஏய், என்ன பண்ற? எதுக்கு என்னை தூக்குற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, அப்படிதான், அந்த பாலை மட்டும் எடுத்துரு. ஓகே மினி, எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணு. இப்படி குண்டக்க மண்டக்க ஏதாவது பண்ணாத. இங்க பாத்தியா, ஒரு ஹனிபி கடிச்சாலே மூஞ்சி பனியார மாதிரி வீங்கிரும். இங்க சுத்தி முத்திலும் ஒரு ஹனிபி பண்ணையே இருக்கு. வெட்டியா பேசுறத விட்டுட்டு இந்த பால்லாம் எடுரு. நீ லேட் ஆகுது, நம்ம சீக்கிரம் போய் சாண்டாவை கூப்பிடணும். இந்த லக்ஷு சமந்தா எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்கள வேற தேடணும். மினி, லாஸ்டா இந்த ஒரு பால் தான் இருக்கு, அவ்வளவுதான். வா போலாமா? ஸ்னோமேன், நீங்க என்ன क्वेश्चन கேட்க போறீங்க? எங்களுக்கு ஈஸியான क्वेश्चन கேளுங்க. நான் ஒன்றும் உங்களுக்கு புதிர்லாம் கேட்க போறதில்ல. இது ரொம்ப சுலபமான கேள்விதான். நீங்க வர்ற வழியில நிறைய பந்துகளை பார்த்திருப்பீங்கல்ல? ஆமா, நிறைய பால்ஸ் இருந்துச்சு. அதுல பச்சை நிற பந்து எத்தனை இருந்துச்சு? நான் அப்பவே சொன்னேன் அந்த பால்ஸ்லாம் எடுக்கலான்னு, நீ தான் கேட்கவே இல்ல. சரி வா, இப்ப போய் பால் எண்ணிட்டு வரலாம். ஐயோ, மறுபடியும் முதர்ந்து நடக்கணுமா? கால்லாம் வலிக்குது. என்னாச்சு? 2 பேரும் இங்க உட்கார்ந்திருக்கீங்க. நில்லுங்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க இங்க இருந்து போக முடியாது. ஸ்னோமேன், என்ன क्वेश्चन கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். நீங்க வர்ற வழியில மொத்தம் எத்தனை பந்து இருந்துச்சு? எந்த நிறங்கள்ல பந்து இருந்துச்சு? நல்ல வேலை மினி, நீ பால் எடுத்துட்டு வர சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. அந்த பால்லாம் எடு, எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். இதுல என்னென்ன பால்ஸ் இருக்கு? ஒய்லெட்டு, கிரீனு, 1 2 3 4 5, மொத்தம் 6 பால் இருக்கு ஸ்னோமேன். அதுக்கப்புறம் வயலட், கிரீன், சில்வர் 3 கலர்ல பால்ஸ் இருக்கு. என்ன கரெக்டா? ஸ்னோமேன், நாங்களும் ஆன்சர் சொல்லிரோம். பச்சை நிறத்துல ஒரே ஒரு பந்து தான் இருக்கு. புத்திசாலி பிள்ளைங்களா தான் இருக்கீங்க. சாண்டாவை பத்திரமா கூட்டிட்டு வாங்க. ஸ்னோமேன், அது எங்களோட பொறுப்பு. இந்தாங்க, இந்த பால்ஸ்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நாங்க போய் சாண்டாவை கூப்பிட போறோம். பை ஸ்னோமேன். ஏய் லக்ஷு, ஒழுங்கா நடந்து வராம எப்படி தவந்துட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு தெரியாது. மலையில ஏறும்போது இந்த மாதிரி தான் போகணும். அப்பதான் விழுகாம நல்லா ஸ்ட்ராங்கா ஏறுவோம்னு எங்க மிஸ் சொல்லிருக்காங்க. ஹாய் ஸ்னோமேன், எங்களுக்கு என்ன क्वेश्चन கேட்க போறீங்க?
உங்க 2 பேருக்கும் 2 கேள்வி கேட்பேன். ஆனா அதுக்கான விடை ஒண்ணுதான். முதல் கேள்வி, ஒரே வயிற்றில் பிறந்தாலும் ஒருவன் ஓடுவான், ஒருவன் நடப்பான். 2வது கேள்வி, இதயம் போல் துடித்திருக்கும், இரவு பகல் விழித்திருக்கும். அடி உனக்கு தெரியுதா? ஒரே வயித்துல பிறந்தாலும் ஒருவன் ஓடுவான் ஒருவன் நடப்பான். அப்படி யாரு யார் ஒரு ஆள் நடக்கிறது? இந்த கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ரீட்டா, இது பாருவேன், இதயம் போல் துடித்திருக்கும் அப்படின்னா ஹார்ட் பீட் மாதிரி எப்பவுமே துடிச்சிட்டே இருக்குது கடிகாரம் தானே? ஆமா, கடிகாரம் தான். அதுலயும் தான் ஒரே வயித்துல இருக்கும், ஒரு முள்ளு ஓடும் ஒரு முள்ளு மெதுவா போகும். கரெக்ட். ஸ்னோமேன் ஸ்னோமேன், ஆன்சர் வந்து கடிகாரம். சரியான பதில். நீங்க போலாம். தேங்க்யூ ஸ்னோமேன். வாப்பா போலாம். ஹனி, இந்த மலை பாதையில நடந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கொஞ்சம் தவறுனாலும் கீழே விழுந்துருவோம்ப்பா. ரொம்ப கவனமா நடக்கணும். ஆமாப்பா, இந்த எவ்ரா மலையில மொத்தம் 3 லேயர் இருக்கு. அதுல கீழே பாரு, நம்ம கீழே இருக்கிற அந்த ஒரு லேயர் கடந்து வந்துட்டோம். இப்போ செகண்ட் லேயர்ல தான் நம்ம இருக்கோம். அதுக்கு மேலே போனாதான் சாண்டாவோட வீடு இருக்கு. வாவ், சாண்டாவோட வீடு மட்டும் தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச தூரம் போனா தெரிஞ்சிடும். ஹனி ஹனி, பாத்து அங்க பாரு, ஏதோ ஒரு அனிமல் நிக்குது. ஏய், இது என்னதுப்பா? இது என்ன மானா? ஏய், அத பார்த்தா மான் மாதிரியா இருக்கு. அது ஏதோ ஒரு கரிஞ்சிருத்த மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, அது ஒரு கரடி. ஏய் வாப்பா, நம்ம போயிடலாம். ஹனி ஹனி, அங்க பாரு, அங்க ஒரு ஸ்னோமேன். அந்த ஸ்னோமேனை அந்த கரிஞ்சிருத்த போக விடாம வழி மறைச்சிட்டு இருக்கு. போச்சு. ஏய் வாப்பா, வந்த வழியாவே போயிருவோம். என்ன விட்டு யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, பயமா இருக்கு. வேணாம் வேணாம், என்ன விட்டு. ஸ்னோமேன் ஸ்னோமேன், நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? நான் என்னோட ஃப்ரெண்டை தான் தேடிட்டு இருக்கேன். அவன் சிகப்பு கலர்ல தொப்பி போட்டிருப்பான். உங்களுக்கு அவனை தெரியுமா? மினி, நம்ம ரெட் கலர் கேப் போட்டு ஏதாவது ஸ்னோமேன் பார்த்தோமா? இங்க பாருங்க, இந்த படத்துல இருக்கிறது தான் என்னோட ஃப்ரெண்டு. இவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. ரெனி, இந்த ஸ்னோமேன் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? நீங்க என்ன கொஸ்டின் கேட்க போறீங்க? நீங்க இந்த ஸ்னோமேனை கண்டுபிடிச்சு கொடுங்க, அது போதும். ஐயா ஜாலி. மினி மினி, கொஸ்டின்லாம் இல்ல, நம்ம ஸ்னோமேனை கண்டுபிடிச்சாலே போதும். ஏன் ரெனி சந்தோஷப்படுற? கொஸ்டின்னா கூட யோசிச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஸ்னோமேனை இந்த காட்டுல எங்கேன்னு போய் தேடுறது? சரி வா, போய் தேடலாம். அங்க பாருப்பா ரீட்டா. ரீட்டா, இந்த ஸ்னோமேனை நீ கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாப்பா, இந்த ஸ்னோமேன் ஒரு கரிஞ்சிருத்தட்ட மாட்டிட்டு இருந்துச்சு. எப்படியோ அதுட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். நல்ல வேலைப்பா, நீ கூட்டிட்டு வந்துட்ட. சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஸ்னோமேன், இங்க பாத்தீங்களா, உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துட்டோம். என்ன, இவங்க தான் காப்பாத்துறாங்க. ஒரு பெரிய கரிஞ்சிருத்த நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ அந்த கரிஞ்சிருத்திட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வந்தீங்க? அது ஒரு பெரிய கதை. ஏய் கரிஞ்சிருத்த, சூ சூ, அங்கட போ. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? ஏன் அந்த ஸ்னோமேனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது வேணும். நான் இந்த ஸ்னோமேனை இப்போ சாப்பிட போறேன். போய் போய் இந்த ஸ்னோமேனையா சாப்பிட போற? அவனே வெயில் அடிச்சா கரைஞ்சு போயிடுவான். அவனையா சாப்பிட போற? ஆமா ஆமா, இந்த ஸ்னோமேனை சாப்பிடுறதுக்கு நீ ஒரு கிளாஸ் தண்ணியாவது குடிக்கலாம். ஆமா கரிஞ்சிருத்த, வேற எதையாவது சாப்பிட வேண்டியது தானே? அப்போ நான் வேணா உங்களை சாப்பிடவா? இது நல்ல கதையா இருக்கே. ஐடியா சொன்னா நீ எங்களையே சாப்பிடுவியா? இப்போ நான் யார சாப்பிடுறது? இப்போ உனக்கு பசிக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும், அவ்வளவுதானே? ஏய் ஹனி, அந்த பேக்ல ஒரு சாக்லேட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. இந்தாப்பா, இந்தா கரிஞ்சிருத்த, இதை சாப்பிடு. இங்க பாத்தியா கண்ணு, எப்படி உன்னோட கண்ணு மாதிரியே இருக்குல்ல? இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சாக்லேட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் சாக்லேட் மட்டும் இல்லை, கிஃப்ட்டும் இருக்கு. இங்கே பார்த்தியா, சாக்லேட் இருக்கு, கிஃப்ட் இருக்கு. உனக்கு முதல்ல எது ஓப்பன் பண்ணுறது, சாக்லேட்டா கிஃப்டா? சரி சரி, முதல்ல நான் கிஃப்டே ஓப்பன் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தியா காரு. ஏய் கரிஞ்சிருக்க, உனக்கு கால் வலிச்சிச்சுன்னா இந்த காரே நீ ஏறி இப்படியே ட்ருன்னு போயிடலாம். இந்த மலையை பூரா சுற்றி வரலாம். சூப்பர். ஆமா, இந்த கார் நல்லா தான் இருக்கு. நான் இதை எடுத்துக்கிறேன். ஹனி, அப்படியே அந்த சாக்லேட்டையும் ஓபன் பண்ணிரு. ஹை, இந்த சாக்லேட்ல பிஸ்கெட் கூட இருக்கும். இங்க பாரு, நிறைய குட்டி குட்டி பிஸ்கெட்ஸா இருக்குல்ல. இதுல பிரவுன் கிரீமும் இருக்கு, அதுக்கப்புறம் ஒயிட் கிரீமும் இருக்கு. பிரவுன் கிரீம்னா சாக்லேட்டு, ஒயிட் கிரீம்னா மில்க். இங்க பாத்தியா, இந்தா இதை சாப்பிடு, உனக்கு பசி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் யாரையும் திங்கணும்னு தோணாது. வாடா, நல்ல வேலை, அந்த கரிஞ்சிருத்தை எப்படியோ ஓடி போயிருச்சு. ஏய் ஸ்னோமேன், நீ எப்படி இந்த கரிஞ்சிருத்தட்ட மாட்டிக்கிட்ட? நானும் என்னோட ஃப்ரெண்டும் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது நான் மட்டும் வழி தவறி எங்கேயோ போயிட்டேன்.
சரி சரி, நீ ஒன்றும் பயப்படாத. நாங்க உன்னை உன் ஃப்ரெண்டுகிட்டே கூட்டிட்டு போயிடுறோம். இதான் நடந்துச்சு. எப்படியோப்பா சாண்டாவை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். இங்க பாரு, இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு.